தருமபுரி மாவட்டத்தை முதலமைச்சர் புறக்கணிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை வெளியிட்டு அவதூறுகளை அள்ளி தெளிப்பதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சோற்றுக்குள் முட்டையை மறைக்கலாம், ஆனால் அன்புமணி பூசணிக்காயே மறைத்திருப்பதாகவும் அவர் சாடியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், விரிவான தகவல்கள் என்ன? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தருமபுரிக்கு அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த பயணத்தினுடைய தொடக்கத்துல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சிக்கும் விதமாக பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில தமிழ்நாடு அரசு தருமபுரி மாவட்டங்களுக்கு செய்யதிராத திட்டங்கள் என்று பல திட்டங்களை முன்வைத்திருந்தார். அதுக்கு கூட்டுக்குழு உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை அரசு மீது அவர் வைத்திருந்த நிலையில தற்பொழுது அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அன்புமணி ராமதாஸுக்கு பதிலளிக்கும் வகையில அறிக்கையை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் சோற்றுக்குள் முட்டையை மறைக்கலாம், ஆனால் அன்புமணி ராமதாஸ் பூசணிக்காயவே மறைத்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டையும் விமர்சனத்தையும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அன்புமணி ராமதாஸ் மீது வைத்திருக்கிறார். தருமபுரியை திமுக புறக்கணித்திருந்தால் நாடாளுமன்றத்தில் 100க்கு 100 வெற்றி எப்படி கிடைத்திருக்கும் என்ற கேள்வியை முன்வைக்கக்கூடிய அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் 2022 சட்டப்பேரவை தேர்தலில் தருமபுரியில் மொத்தமுள்ள 5 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வீழ்த்தப்பட்டதற்கு பழிவாங்கும் வகையில்தான் தருமபுரி மாவட்டத்தை முதலமைச்சர் புறக்கணித்திருக்கிறார் என்று அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது தவறான ஒரு கருத்து எனவும் அதற்கு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். மேலும் திமுக அரசு நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 என்ற வெற்றியை பெற்றிருக்கிறது. எப்படி தருமபுரியை புறக்கணித்தால் வெற்றி சாத்தியமா இருக்கும் என்ற கேள்வியை முன்வைக்கக்கூடிய அமைச்சர் தொடர்ச்சியாக மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு கூட மாநில அரசுகளை குறை சொல்லக்கூடிய அளவில் தான் அன்புமணியுடைய செயல்பாடு இருப்பதாகவும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். தருமபுரி மரப்பூர் ரயில் பாதை திட்டத்திற்காக ஒரு கைப்பிடி மண் கூட கையகப்படுத்தப்படவில்லை என்று சொல்லியிருக்கக்கூடிய அன்புமணி மரப்பூர் தருமபுரி புதிய அகல ரயில் பாதை திட்டத்திற்கான நிர்வாக அனுமதி 17/4/2023 அன்று வழங்கப்பட்டு கடந்த வருடம் மட்டும் 78.54 ஹெக்டேரில் 54.14 ஹெக்டேர் நிலையெடுப்புக்கான அறிவிக்கை செய்யப்பட்டு விட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 60 விழுக்காடு நிலையெடுப்பு பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் புறம்போக்கு நிலங்கள் அதே போன்று கையகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதுபோல் அன்புமணியுடைய குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதிலளித்து விமர்சனங்களை முன்வைத்திருக்கக்கூடிய அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் நாடாளுமன்றத்திற்கு போய் என்ன சாதித்தார் அன்புமணி என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவருடைய பார்லிமெண்ட் ப்ராகிரஸ் ரிப்போர்ட் லட்சணம் என்ன என்று தெரியும் எனவும் அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அன்புமணி மக்களவையில் பணியாற்றிய 6 ஆண்டுகளில் மொத்தம் 304 நாட்கள் மட்டுமே அவை நடைபெற்றனவும் அதில் வெறும் 92 நாட்கள் மட்டுமே அன்புமணி அவைக்கு போனதாகவும் ஒரு குற்றச்சாட்டை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அன்புமணி மீது வைத்திருக்கிறார். மேலும் சொந்த கட்சியிலேயே தமிழ்நாட்டு அரசிலும் இடமில்லாமல் திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அன்புமணி இனியாவது விவரங்களை அறிந்து பேச வேண்டும் எனவும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். நன்றி மாணிக்கம், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.